பாருங்க, இதுவும் ஒரு அழகான வடிவான பூ பூக்கிற செடி ஒன்று. இதை இவங்க வாசத்துக்கு பறிப்பாங்க. இது வந்து 4 மணிக்கு பூக்கும்னு சொல்கிறது. 4 மணி இது 4 மணி என்றத்தான் பூக்கும். இப்போ நண்பர்களே, இப்போ 11 மணி, அதால் பூக்காது. பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. இது வந்து புடலங்காயை சுற்றி கட்டி வச்சுக்கிறாரு. இப்போ குளிர் தானே, அப்போ என்னென்னு தெரியாது, புடனை வாடிடுமா என்னென்னு தெரியாது. புடலங்காயை மரத்தை சுற்றி கட்டி வச்சுக்க. நான் உள்ளுக்கு போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்றதை. உள்ளுக்கு போய் காட்டுறேன்னு பாருங்க. பாருங்க, போகலாது புள்ளடாக்கு எல்லா பக்கம். இங்கே போகலாம். இங்கே பாருங்க எப்படி கல் கட்டி வச்சிருக்கேன்னு பாருங்க. ஊரில் கட்டுற மாதிரி இங்கேயும் கட்டி வச்சிருக்கு பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. சின்னனா இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது வந்து சிவப்பு கீரை. இது வந்து நிறைய முளைச்சிருந்தது, எல்லாம் பிடுங்கிட்டு இதுவும் சமைக்கிறது. சிவப்பு கீரை. இது பாவக்காயும் சுற்றி கட்டி வச்சுக்கிறேன். பூச்சிகள் பிடிக்காதுக்கோ என்னத்துக்கோ என்று தெரியாது. பாவக்காய் பாருங்க இது பழுத்து போச்சுதுன்னு சொன்னால் இப்போ செப்டம்பர் மாதம் தானே, அப்போ பெருசாக வேறாவது நான் முதல் வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. பச்சை பாருங்க, பாவக்காய் எவ்வளோ வடிவாக வந்திருக்கு அப்படின்னு முறை பாருங்க நிறைய காய்ச்சிருக்கு இந்த மாதிரி பாவக்காய் உங்களுக்கு. பாருங்க இவ்வளோ காய்ச்சிருக்குதா. இது காய்ச்சி நல்ல பதத்துக்கு வாரத்துக்கு வெயில் வேணும். இப்போ வெயில் கொஞ்சம் குறைஞ்சி குளிர் தொடங்கிட்டு, அதாலே நீ கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஓரளவுக்கு ஓகே, நாங்கள் சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் முத்தி இருக்குது கணக்கா. அதை நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். இது வந்து இதுக்கும் ஒரு சாதி சுக்கட்டி என்று சொல்லுவாங்க. அதெல்லாம் பிடுங்கி போயிட்டோம் பாருங்க. பிடுங்கியாச்சுது பாருங்க. எங்களோட வீட்டு தோட்டம் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நேற்றது வாங்க, நான் இன்னொரு சுரக்காய் வந்து மறந்துட்டேன் காட்ட. இதை வந்து சுரக்காய் என்று சொல்லுவாங்களா நீர்த்தங்காய் என்று சொல்லுவாங்களான்னு தெரியாது. பாருங்க, இது வந்து இது போல் நிறையா காய்ச்சது. ஆனால் இப்போ நாங்கள் எனக்கு பிடுங்கி சாப்பிட்டுட்டோம். இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. இது இப்போ காலநிலை சரியில்லைத்தானே, அதனால் கொஞ்சம் கஷ்டம் இனி வாரது. பார்ப்போம் வெயில் அரிக்குதாண்டு. வெயில் அரிச்சா எந்த கணவருக்கு நல்ல சந்தோஷம். ஓகே, நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். பாய் நண்பர்களே.